ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணம் தான். ஸோ 8த் புக்ல உள்ள இலக்கணம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா, 6த் புக்ல உள்ள எல்லா இலக்கணமுமே நம்ம படிச்சாச்சு. 7த் புக்ல உள்ள எல்லா இலக்கணமுமே முடிஞ்சுச்சு. ஸோ 8த் புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயலுடைய இலக்கண பார்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சு. எழுத்துக்களின் பிறப்பு. ஓகேவா? ஸோ அது வந்து முடிஞ்சது. இப்ப 2வது இயலுடைய இலக்கணம் தான் நம்ம பார்க்க போறோம். வினை முற்று. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ இன்னும் நான் இலக்கணம் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்றவங்க ஸ்பீடா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இலக்கணம், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க தமிழ பொறுத்தவரைக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். நிறைய ஸ்கோர் பண்ண முடியதும் இந்த 3ல தான் இருக்கு. ரைட்டா? ஏன்னா வந்து நம்ம இதுல என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இலக்கணத்துல தான் நிறைய கொஸ்டின்ஸ் எடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 85 கொஸ்டின் வந்து ஓப்பன் டாக் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 85 கொஸ்டின் இலக்கணத்துல தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி இருக்கிற எதையுமே விடக்கூடாது. நல்லா படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம வந்து புக் இல்ல அப்படின்றவங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 6த் அண்ட் 7த் புக்ல உள்ள எல்லா இலக்கணமே ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணி எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 8வது புக் வந்தாச்சு. 8வது வகுப்பு வந்தாச்சு நம்ம. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத இயல் எழுத்துக்களின் பிறப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 2வது இயல் வினைமுற்று. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றது ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வினைமுற்றுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். வினைமுற்று அப்படின்றது வந்து ஒரு வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுதான் வினைமுற்று. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது. ஸோ இதெல்லாமே என்னது அப்படின்னா வினைமுற்று முடிஞ்சது. ஓகேவா? ஸோ படித்தான், ஆடுகின்றாள். ஸோ இதெல்லாமே வந்து என்னது அப்படின்னா முடிஞ்சது. சென்டென்ஸ் முடிஞ்சது தான் வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ முற்று பெறாத வினைச்சொற்கள். பொருள் முற்று பெறாத வினைச்சொற்கள் தான் என்னது அப்படின்னா வினைமுற்று. வினைமுற்றை இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா முற்று வினை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். வினைமுற்றுன்னு சொன்னாலும் முற்று வினைன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? வினைமுற்று வந்து பொறுத்த வரைக்கும் 5 பால், 3 இடம், 3 காலம் எல்லாமே வரும். எல்லாத்துலயுமே வரும் அது. ஃபார் எக்ஸாம்பிள் மலர்விழி எழுதினாள். எழுதினாள் அப்படின்னு வரும்போது அது என்னது? இறந்த காலத்தை காட்டுது. ஓகேவா? மலர்விழி அப்படின்னு வரும்போது பால், பெண் பாலை குறிக்குது அது. ஓகேவா? இடம் எழுதினாள் அப்படின்னு வரும்போது ஒரு வகுப்பறை சம்திங் வாட் எவர். ஸோ அந்த மாதிரி இடத்தையும் அது குறிக்கும். ஓகேவா? வினைமுற்றையே 2 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. அது என்ன தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வினைமுற்றை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுல செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். ஸோ இந்த 6மே வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெளிப்படையா தெரிஞ்சிரும். ஓகேவா? தெரிநிலை வினைமுற்று எப்படி இருக்கும்? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் எல்லாமே வெளிப்படையா காமிச்சிரும். அதே அட் சேம் குறிப்பு வினைமுற்று அப்படின்னா, அது காலத்தை காட்டாது. ஒரு குறிப்பை மட்டும்தான் சொல்லுமே தவிர, காலம் காட்டாம வரும். அதான் குறிப்பு வினைமுற்று. ஓகேவா? ஸோ இந்த தெரிநிலை வினைமுற்று பிளஸ் குறிப்பு வினைமுற்று இந்த 2 தாண்டி இன்னும் ஒரு 2 வினைமுற்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏவல் வினைமுற்று, இன்னொன்னு வியங்கோள் வினைமுற்று. ஓகேவா? ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று. அது என்ன ஏவல் வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஏவல் வினைமுற்று என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை ஒரு ஒர்க்க செய்யற மாரி நம்ம கட்டளையிடுறது, ஏவுறது. ஸோ அதை தான் ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏவல் வினைமுற்று என்ன அப்படின்னா, தனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெர்சனை ஒரு ஒர்க்கை நம்ம செய்ய சொல்ற மாரி நம்ம ஏவுறது, கட்டளையிடுறது தான் ஏவல் வினைமுற்று. அந்த ஏவல் வினைமுற்றுன்னு பார்த்தோம்னா, அது ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். ஓகேவா? ஸோ இதை நான் சென்டென்ஸாக ரீட் பண்ணும்போது ப்ரீஃபாக புரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டு அடுத்தது நம்ம ப்ரீஃபாக படிக்கலாம். வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு வரும்போது அது எதுல வரும் அப்படின்னா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். ஸோ இந்த மாதிரி பொருட்கள்ல வரதான் வியங்கோள் வினைமுற்று. ஓகேவா? ஸோ இருதிணை, 5 பால், 3 இடம் எல்லாத்துலயுமே இதன் வரும். இதோட விகுதி பர்டிகுலரா எந்த மாதிரி முடியும் அப்படின்னா க, ய, யர், அல். ஸோ இந்த மாதிரி முடியும். வியங்கோள் வினைமுற்று ஷார்ட் ஃபார்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்குள்ள டிஃபரன்ஸா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? வினைமுற்றுனா என்ன அப்படின்னா ஒரு வேர்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்.
அதுதான் வினைமுற்று. ஒரு வேர்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் வினைமுற்று. அந்த வினைமுற்றுல 2 வகை இருக்கு. என்னன்னா தெரிநிலை வினைமுற்று ஒண்ணு, குறிப்பு வினைமுற்று ஒண்ணு. அதுல செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் எல்லாமே வெளிப்படையா காமிச்சது அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. காலத்தை குறிப்பா சொல்லுச்சு, காலம் காட்டாம வந்துச்சுன்னா அது குறிப்பு வினைமுற்று. இந்த 2 வினைமுற்றை தாண்டி 2 வினைமுற்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்றும் வியங்கோள் வினைமுற்றும். ஏவல் வினைமுற்றுனா என்னன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒர்க்கை செய்ய சொல்லி நம்ம ஏவுறது ஏவல் வினைமுற்று. அதே வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல், ஸோ இந்த மாதிரி பொருட்கள்ல வர்றதுதான் வியங்கோள் வினைமுற்று. ஓகேவா? அவ்வளவுதான், வினைமுற்றுன்ற டாபிக் முடிஞ்சுச்சு. ஸோ இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற நோட்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ. இப்போ செயலை டேஷ் என்றும் குறிப்பர். வினைன்னு சொல்லுவாங்க. வினைனா என்ன? செயல். ஓகேவா? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் என்னது? வினை சொல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் என்னது? வினை சொல். வினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு. ஸோ இதை எல்லாமே என்னதான் அப்படின்னா வினை சொற்கள் தான். ஓகேவா? நார்மலா வினை சொற்கள் தான் இதெல்லாமே. ஒரு செயலை குறிக்கிற எல்லா சொல்லுமே வினை சொல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், பொருள் முற்று பெறாத வினை சொற்கள். ஸோ அந்த வினை சொற்களை பொருள் கம்ப்ளீட் ஆகாத அந்த வினை சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை முற்றுன்னு சொல்லுவோம். இன்னொன்று அதை முற்று வினை அப்படின்னும் சொல்லலாம். வினை முற்றோடைய இன்னொரு பெயர் முற்று வினை. ஸோ ஆப்ஷன்ல நமக்கு வினை முற்று கொடுக்காம முற்று வினைன்னு கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? வினை முற்றுன்னு கொடுத்தாதான் ஆன்சர். அப்போ இது தப்பா கொடுத்துருக்காங்கன்றது கிடையாது. முற்று வினை, வினை முற்று ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? அடுத்தது, வினைமுற்று 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். ஸோ இதெல்லாமே நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் குறைவு. எடுத்துக்காட்டு தான் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து அதுல வினைமுற்றை தேர்ந்தெடு, வினைமுற்றை எழுது அப்படின்னு கொடுக்கலாம். ஏவல் வினைமுற்றை சுட்டுக, வியங்கோள் வினைமுற்றை எடுத்து எழுதுக, இல்லைன்னா ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டு அது என்ன வினைமுற்று, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மலர்விழி எழுதினாள் கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன வினைமுற்று? ஆப்ஷன்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று, நெக்ஸ்ட் விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பான் ஆப்ஷன். ஸோ இதுல மலர்விழி எழுதினால்ன்றது என்ன வினைமுற்று? மலர்விழி இதுல பார்த்தீங்க அப்படின்னா மலர்விழி அப்படின்றது ஒரு பெண் பாலை குறிக்குது. ரைட்டா? எழுதினாள் அப்படின்னு வரும்போது இறந்த காலத்தை குறிக்குது. அப்போ இடம் ஒரு வகுப்பறையா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்தையும் குறிக்கிறது. ரைட்டா? அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்றா இருக்கும். ஓகேவா? காலம் காமிக்குது அப்படின்னாலே அது என்ன வினைமுற்றா இருக்கும் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்றா இருக்கும். ஓகேவா? கண்ணன் பாடுகிறான். பாடுகிறான்னா பாடிட்டு இருக்கான். பாடுவான்னு சொல்லல, பாடினான்னு சொல்ல, பாடுகிறான். அப்ப பாடிட்டு இருக்கான். ஸோ நிகழ்காலத்தை குறிக்குது. அப்ப இது என்ன வினைமுற்றா இருக்கும்? தெரிநிலை வினைமுற்றா இருக்கும். மாடு மேயும். மேய்ந்ததுன்னு சொல்லல, மேய்கின்றதுன்னு சொல்லல, மேயும். இனிமேதான் மேய போகுது. அப்ப எதிர்காலத்தை குறிக்குது. ஸோ பார்த்தாலே நமக்கு காலத்தை காமிக்குது அப்படின்னாலே நம்ம இப்போ கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு போட்டுடலாம். ஒரு கட்டளை சொல்லா வந்துச்சுன்னா ஏவல் வினைமுற்றுன்னு போட்டுக்கலாம். அதிலே நமக்கு வியங்கோள் வினைமுற்றுல க, ய, இயர், ஸோ இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அது வியங்கோள் வினைமுற்றா இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. வினைமுற்று எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். 2 வகைப்படும். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஸோ 4 இருக்கு. 4 வகை நம்ம எழுதக்கூடாது. 2 வகை தான். ஓகேவா? நம்ம அஃபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்க? 2 வகை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வினைமுற்று எத்தனை வகைனா 2 வகை தான். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று மட்டும்தான். ரைட்டா? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் 6ம் முதன்மையானவை. இவை 6மே வெளிப்படுமாறு இருக்கிறது தான் தெரிநிலை வினைமுற்று. எல்லாமே வெளிப்படையா இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது கொடுத்துருக்காங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். இது என்ன வினைமுற்றுன்னு கேட்பாங்க. கீழே 4 வினைமுற்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மாணவி கட்டுரை எழுதினாள். ஸோ இது என்ன வினைமுற்று? நீங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு அப்படியே கேட்குறாங்க. வேற எந்த சென்டென்ஸுமே மாத்தாம அப்படியே கேட்குறாங்க. அதனால நல்லா எடுத்துக்காட்டு நல்லா படிங்க இலக்கணத்துல. ரைட்டா? ஸோ இதுல செய்பவர் யாரு? மாணவி. ஓகேவா? கருவி என்னது?
கட்டுரை எழுதுறா. எழுதுறதுக்கு என்ன தேவை? தாளும் எழுதுகோலும் தேவை. ரைட்டா? நிலம் எழுதினாள் அப்படின்னு வரும்போது கட்டுரை எழுதினாலும் ஒரு ஸ்கூலா தான் இருக்கும். அப்ப பள்ளி அதுவும் தெரியுது நமக்கு. காலம் எழுதினால் முடிஞ்சிருச்சு. அப்ப இறந்த காலம் அது. ரைட்டா? செய்பொருள் என்னது? கட்டுரை. கட்டுரை தான் செய்பொருள். செயல் என்ன பண்ணிட்டு இருக்கா? எழுதிட்டு இருக்கா. எழுதுதல் தான் செயல். ஓகேவா? முடிஞ்சுதான் தெரிநிலை வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதுல ஏதாவது ஒண்ணு அடிப்படையா வச்சு காலத்தை வெளிப்படையா காமிக்காம வரும். அதுதான் என்னது அப்படின்னா செய்பவரை மட்டும்தான் வெளிப்படையா காட்டும். அதுதான் என்னது அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. அது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதுல ஒண்ணுல அடிப்படையா இருக்கும். ஒன்றை அடிப்படையா வச்சு காலத்தை வெளிப்படையா காமிக்காதது. ஓகேவா? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதுல ஒண்ணு அடிப்படையா வச்சு காலத்தை வெளிப்படையா காமிக்காது. செய்பவரை மட்டும்தான் வெளிப்படையா காட்டும். அது என்ன வினைமுற்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொன்னன். அப்ப அது பொருள் பேஸ் பண்ணி வருது. தென்னாட்டார். அப்ப இடம் பேஸ் பண்ணி வருது. ஆதிரையான் இது காலம் பேஸ் பண்ணி வருது. கண்ணன் கண் சினை பேஸ் பண்ணி வருது. கரியன் பண்பு பேஸ் பண்ணி வருது. எழுத்தன் தொழில் பேஸ் பண்ணி வருது. ஸோ இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல காலமே நமக்கு தெரியாது. ஸோ காலத்தை வெளிப்படையா காட்டாது. அதுதான் குறிப்பு வினைமுற்று. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொடுத்துட்டு இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு கேட்பாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுகள் அன்று வேற என்ன இருக்கு? ஏவல் வினைமுற்றும் வியங்கோல் வினைமுற்றும். அப்போ தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று என்னது? அதுக்கு பேர் தான் என்னது? ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமையிலையும் வரும் பன்மையிலையும் வரும். இப்போ எழுது ஒரு கட்டளை சொல் இல்லையா? அது எழுது. ஸோ அது என்னது? ஏவல் வினைமுற்று. ஒரு கட்டளை சொல்லா வந்துச்சுன்னா அது ஏவல் வினைமுற்று. அப்போ எழுதுன்னு வரும்போது அது ஒருமை. எழுதுமின் அப்படின்னு வந்தா பன்மை. ஸோ இப்போ கரண்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? எழுதுங்கள் அப்படின்ற மாதிரி பன்மையில யூஸ் பண்றோம். அடுத்தது வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த மாதிரி பொருட்கள்ல வர்றது பேர் தான் வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? வியங்கோல் வினைமுற்றுன்னு எடுத்தோம்னா இரு திணைகளும் காட்டும். உயர்திணை அக்ரிணை ரெண்டையுமே காமிக்கும். 5 பால்களையும் காட்டும். 3 இடங்களும் வரும். ஓகேவா? தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாமே வரும். இதோட விகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது இருந்தாலே வியங்கோல் வினைமுற்றா இல்ல ஏவல் வினைமுற்றா என்னன்றதை நம்ம படிச்சிடலாம். க, ய, யர், அல் இதுல முடிஞ்சது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. ரைட்டா? க, ய, யர், அல். ஸோ இதுல முடிஞ்சதுனாலே வியங்கோல் வினைமுற்று. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல். ஸோ இதெல்லாமே என்னது? வாரல் அல் வந்து விகுதி வந்திருக்கா? ஸோ இதை எல்லாமே என்னது நமக்கு? வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனா என்ன சொன்னோம்? முன்னிலை. நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை ஒரு ஒர்க்கை செய்ய சொல்ற மாதிரி நம்ம ஏவுறது, கட்டளை இடுறதை ஏவல் வினைமுற்றுன்னு சொன்னோம். இதே வியங்கோல் வினைமுற்று என்ன செய்யும்? இரு திணை காட்டும், ஐம்பால் காட்டும், மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் அது. ஓகேவா? இதே ஏவல் வினைமுற்றுல ஒருமை, பன்மை இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து வியங்கோல் வினைமுற்றுல இதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் வாழ்க, ஒழிக, வாழியர். ஸோ இது ஒருமையா பன்மையா அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இதில் இல்லை. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அதே வந்து ஏவல் வினைமுற்று பார்த்தோம் அப்படின்னா கட்டளை பொருட்கள்ல வரும். நம்ம சொன்னோம் இல்லையா? கட்டளையா நம்ம சொல்ற ஒரு இதுதான் ஏவல் வினைமுற்றுனா. ஆனால் இது எதுலலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல். ஸோ இந்த மாதிரி பொருட்களை அது உணர்த்தும். ஓகேவா? இதே ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் வரும் பெறாமலையும் வரும். ஆனா வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நாங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் நார்மலாக நமக்கு வந்து க, ய, யர், அல் இந்த விகுதி வச்சு வந்தாலே கண்ணை மூடிட்டு வியங்கோல் வினைமுற்று நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அதனால நமக்கு மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த எடுத்துக்காட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து விதித்தல் பொருளில்
வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்துல வராதுன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இயர், அல். ஸோ இந்த விகுதி இந்த 2 விகுதியுமே தற்காலத்துல வழக்குல இல்ல. செய்யுள் வழக்குல மட்டும் தான் இருக்கு. எது? இயர், அல். ஸோ இந்த விகுதி இப்போ கரண்ட் நம்ம இதுல இல்ல. செய்யுள் வழக்குல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுல எல்லாமே இலக்கணத்த நல்லா இலக்கணத்துல எடுத்துக்காட்ட நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எல்லா எடுத்துக்காட்டுமே இதுனா என்னன்ற டெஃபினிஷனுக்கு மட்டும் தான் இந்த நோட்ஸு. மத்தபடி இந்த இதுல ஒவ்வொரு எடுத்துக்காட்டுமே இது என்னது அப்படின்றத படிச்சுக்கோங்க. இது என்ன வினைமுற்று அப்படின்றத படிச்சுக்கோங்க. அதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இத பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் குடுக்குறாங்க. வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணாம, எந்த வேர்டுமே சேஞ்ச் பண்ணாம, அப்படியே பேர் கூட மாத்தாம மலர்விழி எழுதினால்னா, அந்த பேர கூட மாத்தாம என்ன செய்றாங்க, அப்படியே கேட்குறாங்க. அதனால நீங்க நல்லா படிங்க. எடுத்துக்காட்டு படிச்சாலே போதும். மத்தபடி நம்ம மத்ததுக்கெல்லாமே ஒரு டெஃபனிஷன் அதுனா என்ன? ஏன்னா நமக்கு தெரியாம மக்கப் பண்ணி எழுதக்கூடாது. திடீர்னு ஏதாவது ஒண்ண மாத்தி கேட்டாங்கன்னா, நமக்கு எழுத தெரியணும். அதனால அது என்னன்ற ஒரு டெஃபனிஷன் மட்டும் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டா படிங்க. எடுத்துக்காட்டு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? வினைமுற்று ஃபுல்லா அந்த டாபிக் முடிஞ்சுது நமக்கு. இதுல புக்குக்கு பின்னாடி ஒரு 4, 5 கொஸ்டின் ஏதோ குடுத்திருந்தாங்க. 2, 3 கொஸ்டின். அது என்னன்றதை பார்ப்போம். ஒரு 3 கொஸ்டின் குடுத்திருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடர்ல இருக்கிற வினைமுற்று எது அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. இந்த தொடர்ல வினைமுற்று எது? நான் என்ன சொல்லியிருந்தேன்? வேர்டு கம்ப்ளீட் ஆகணும். அந்த வேர்ட் கம்ப்ளீட் ஆகுறதா வினைமுற்றுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மேய்ந்தது. அதுதான் ஆன்சர். ஓகேவா? பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறந்த காலம். படித்தான் அப்படின்றது என்னது? படிச்சு முடிச்சிட்டான். அப்ப இதுதான் என்னது? இறந்த கால வினைமுற்று. இந்த மாதிரி போடும்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, மத்த ஆப்ஷன்ஸ் தப்புதான்றத ஃபைனல் பண்ணிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. நடக்கிறான். நடக்கிறான்னா இப்ப நடந்துட்டு இருக்கான். கரண்ட் இப்போ நிகழ்காலத்தை அது சொல்லுது இல்லையா? உண்பான் அப்படின்னு வரும்போது உண்பான் இனிமே தான் அது நடக்க போகுது. அந்த மாதிரி வருது. ஓடாது இது எதிர்மறையில வந்துருச்சு. இது கிடையாது. நெக்ஸ்ட் பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏவல் வினைமுற்றுச்சொல் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். செல்க. இந்த க விகுதி வந்துச்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வியங்கோள் வினைமுற்று. ஓடு கட்டளை சொல் வந்துச்சு அப்படின்னா ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதுதான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓடு ஏவல். அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை நம்ம ஒரு ஒர்க்கை சொல்லி என்ன செய்றோம்? ஏவுறோம், கட்டளை இடுறோம். அதுதான். வாழ்க இதுவும் க விகுதி தான். அப்ப என்னது? வியங்கோள் வினைமுற்று. வாழிய ய அப்படின்னு வந்தாலும் இதுவும் வியங்கோள் வினைமுற்று தான். க ய யர் அல். இது எல்லாமே வியங்கோள் வினைமுற்று. ஓகேவா? அவ்வளவுதான். இதோட பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் நம்ம 2வது இயலுடைய இலக்கணம் முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 3வது இயல். 3வது இயல்ல என்ன இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா எச்சம். அடுத்தது நம்ம அந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம அகைன் ஒருக்க இந்த வீடியோ போடலாம். ரைட்டா? சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.